الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட கிருபையின் காரணமாக புனிதமான மாதமாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு அருளினான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்துல இந்த இடத்துல எங்களோடு தொழுத எத்தனையோ பெரியவர்கள், எங்களுடைய உறவுகள், அவர்கள் மரணித்து கபருடைய மண்ணறைய வாழ்க்கை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கபறுகள் ஒளிமயமாக ஆக்கி வைப்பானார். இந்த வருடம் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பாவிகளான பாவக்கரைகளோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற மக்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு ரமலானை அருளினார். உண்மையிலே நாம் நினைக்க வேண்டும், இது எங்கட வாழ்க்கையில கிடைத்த ஒரு கடைசியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமோ என்ற உணர்வோடு தான் இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். இப்பொழுது லுஹருடைய தொழுகையை தொழுவதற்காக நாம் ஆஜராகினோம். உண்மையிலே ஒரு மௌத்தை நினைத்து வாழக்கூடிய மனிதன் எப்படி இந்த தொழுகையை அவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே கடைசியாக இறுதியாக நான் இந்த லுஹருடைய தொழுகையை தொழுகிறேன் என்ற உணர்வோடு யாரு தொழுதிருப்பார்கள், எவ்வளவு ஒரு பக்தியோடு இந்த தொழுகையை தொழுது முடித்திருப்பார். அல்லாஹு அக்பர். இந்த தொழுகையின் பின்னால் அல்லாஹ்வை நான் சந்திக்க இருக்கிறேனே, இந்த லுஹருடைய தொழுகையை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழ முடியுமோ, மற்ற தொழுகைகள் கழிந்த தொழுகையில் எப்படியோ அது இருக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மௌத்து எனக்கு இருக்கிறதே, இறுதியாக ஏதோ தக்பீர் கட்டுகிறேன் அல்லாஹு அக்பர் என்ற உணர்வோடு அவர் தொழுதிருந்தால் எவ்வளவு ஒரு பக்குவமாக தொழுதிருப்பார். இதை போன்றுதான் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு ரமலானையும் நாம் நினைக்க வேண்டும். இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர், ஒரு 25 வயதுடைய வாலிபருக்கு சொல்ல முடியுமா, அடுத்த வருடம் இதே இந்த பள்ளிவாசல்ல வந்து தொழக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று யாருக்காவது ஒரு உறுமொழி கொடுக்க முடியுமா? எனக்கென்றால் எந்த விதமான உறுதிமொழியும் கிடையாது. மௌத்தை நினைத்து எங்கட வாழ்க்கையில நாங்க திருந்துவதற்காக வேண்டி
எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வருவதற்காக எங்கட வாழ்க்கையில தக்வாவ மௌத்து வரைக்கும் எங்கட உயிரோடு போராடுவோம். ஆனால் அந்த கட்டத்திலும் ஈமானோடு நாங்க மௌத்தாக வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எங்களுக்கெல்லாம் அருளினார். ரமலானுடைய மாதத்துடைய பெருமதியை விளங்கிக் கொண்ட ஒரு மனிதன் அவனால 24 மணித்தியாலமும் பள்ளி வாயில் இருந்து கொண்டோ அவன் சகரு இஃப்தார செஞ்சு கொண்டோ பள்ளியிலே அவனுடைய வாழ்க்கையை கழித்து விடுவான். இதனுடைய நன்மைகள் ஒரு மனிதனுக்கு முன்னால காண்பிக்கப்படும் என்றால் அவன் உள்ளம் தாங்க முடியாம சில நேரம் அவன் உள்ளம் வெடித்து விடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பரக்கத்தான ஒரு மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மாதம், எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மாதம். அல்லாஹு அக்பர். வீட்டில ஒரு 5 வயதுடைய சிறுவன் நான் நோன்பு நோக்க வேண்டும், பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும். நோன்புக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கிரயமாக அவனிடத்துல எல்லா அமலுக்கும் அவன் நன்மையை கொடுக்கக்கூடிய நோன்பு ஏந்த நோன்பு, நான் நோன்புக்கு நானே கூலி என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை வர்ணித்திருக்கிறான் என்றால் பட்டினியோடு நாம் எல்லாம் இருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம், எவ்வளவு இந்த லுகருடைய தொழுகையை தொழுது விட்டு உலகத்துல எந்த திசையில நாங்க போனாலும் இந்த நிம்மதி பள்ளி வாசல் ஈமானுடையவங்க தான் இதை ருசிப்பார். ஈமானுடையவங்களுக்கு தான் இது இன்பமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் பள்ளி வாசல் இருப்பது நெருப்பு தணலுக்கு மேலால் உட்கார்ந்திருப்பதை போன்று எங்குடா சலாம் கொடுப்பார் இமாம் என்று உணர்வார்கள். ஈமானிலே பலவீனம் உள்ளவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெருமதியான இந்த நோன்பை எங்களுக்கெல்லாம் தந்து ஏன் தந்திருக்கிறார்? அல்லாஹ் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறான், இந்த நோன்பு இது உங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம் அல்ல. முன்னால் உள்ளவங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயமும் இந்த நோன்பை நோற்றிருக்கிறார். உங்களுக்கு நோன்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் நாம லஅல்லக்கும் தத்தகூன், உண்மையான தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக இந்த 11 மாதமும் நாங்க வெளியில் இருந்து கொண்டு இந்த ரமலான் வரமாட்டாதா என்று ஏங்கி துஆவோடு அந்த ரமலான் அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு மாதம் நோன்பு நோட்பதற்கு எங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றார். இந்த ரமலான் கிடைத்திருக்கிறது என்றால் எத்துணை நாவுகளை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அவ்வளவு பெருமதியான ரமலான். ரமலான்ல ஒருவன் மௌத்தாகினால் அவன் போகக்கூடிய இடம் நரகத்துடைய அந்த வாயில் மூடப்பட்டிருக்கிறது. அவன் போகக்கூடிய இடம் நேரடியாக அவன் சொர்க்கலோகத்திலே செல்கின்றான். சொர்க்கத்துடைய 8 வாயிலும் திறந்து வைக்கப்பட்டு யா மர்ஹபா யா மர்ஹபா, எங்கே இந்த உம்மத் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல யாருக்காவது ரமலான்ல ஒரு மௌத்து கிடைக்கும் என்றால் அல்லாஹ் அவருக்கு அந்த சொர்க்கத்துடைய வாயிலால் அல்லாஹ் அவருக்கு பாபுர் ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த வாயில் திறந்து வைக்கப்பட்டு அதில் அவர் நுழைகிறார். எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தங்கத்தினால, வெள்ளியினால், முத்தினால், மாணிக்கத்தினால், ரத்தினத்தினால், வாசனை நிறைந்த கஸ்தூரியினால் அந்த சொர்க்கம் முத்து முத்தாக குலுங்கி கொண்டிருக்கிறது. பள்ளி வாயில பாருங்கள், மின் விசிறிகளோடு இந்த ஒரு சில இதுகளோடு எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கு. இதுக்கு வாசனைகளை கொண்டு அப்படியே இந்த பள்ளி வாசல் அப்படியே வாசனை திரவியங்களால அது அது பூசப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மணக்கும். இந்த பள்ளி வாயில்களே இப்படி காட்சி அளிக்கிறது என்றால் எந்த கண்ணும் கண்டிரார்.
இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய காதாலும் அவன் கேட்டிருக்க மாட்டான். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தால இப்படித்தான் இருக்கும் என்று சொர்க்கலோகத்தை கற்பனை பார்த்து செய்ய முடியாத அந்த சொர்க்கம் அதுங்களை எல்லாம் பார்த்து யா மர்ஹபா. எங்கே இந்த உம்மத்துல ஏதோ ஒரு புண்ணியத்தை வச்சு ஏதோ ஒரு நன்மையை வச்சு அவர் செய்த ஏதோ ஒரு தீனுடைய பணியை வச்சு அவருக்கு மௌத்து வர மாட்டாரா என்ற சொர்க்கமே எங்களை பார்த்து ஏங்குகின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ரமலானுடைய காலத்திலே அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயங்கள் அல்லாஹுடைய வீட்டிலே தஹஜ்ஜுடைய வேளையிலே சுஜூதில் இருந்து அழக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த காபத்துல்லாவிலே அப்படியான நல்ல மூர்த்தை அல்லாஹ் பாவிகளான எங்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை நசீபாக்குவான். அல்லாஹ்வுக்கு பெரிதல்ல. நாம கேட்க வேண்டும், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலத் ரசூலிக் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு இருந்ததே மதீனாவில், அவர்கள் வாழ்ந்ததே மதீனால. நான் வெளியே போய் இருக்கும் போது எனக்கு மௌத்து வந்து விடக்கூடாது அல்லாஹ், எனக்கு உண்ட பாதையில் ஒரு மௌத்தை தருவாயாக என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிறார். யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் உமர் ஃபில் ஜன்னா. உமர் இருக்கிறாரே ஒரு சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால சொல்லப்பட்ட ஒரு மனிதர். அவங்க ஒரு பாதையால போனால் ஷைத்தான் அந்த பாதையில வரமாட்டார், அவன் வேறு பாதையால உமர் வருகிறார் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உலகத்துல எல்லாரும் மௌத்தாகிறாங்க, எப்படியோ மௌத்தாகிறாங்க, நான் மௌத்தாகிறேன்டா எனக்கு ஓண்ட பாதையில மௌத்து கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் எவ்வளவு தொலை தூரத்துல போய் மௌத்தாகிறானோ, அவன் வீட்டிலிருந்து எந்த இடத்திலே அவன் அமெரிக்காவிலே போய் அல்லாஹ்வுடைய பாதையில சென்று மரணித்தால் அவனுடைய வீடு இந்த இடம் என்றால் இங்கிருந்து அமெரிக்காவில் எந்த இடத்திலே மௌத்தாகினோன் அந்த இடம் வரைக்கும் சொர்க்கத்தில தங்கத்தினால் வெள்ளியினால் முத்தினால் அல்லாஹ்வுக்கு சொர்க்க மாளிகை அமைத்து கொடுக்கிறான். அதனால் சஹாபாக்கள் தூரமான இடங்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகுவது அவங்க ஆசைப்பட்டார். வஜஅல் மௌத்தி ஃபீ பலத் ரசூலிக், நான் மௌத்தாகிறதா இந்த மதீனால மௌத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து இந்த முழு உம்மத்துக்கும் இந்த தீன் போய் சேர்க்கணும் என்ற கவலையோடு உலகத்துல பாடுபட்ட இந்த பூமியில தான் எனக்கு ஒரு மௌத்து வரணும் என்பதை ஆசைப்பட்டாங்க. அந்த மௌத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் இருக்கிறது மதீனா மஸ்ஜிது நபவியிலே. அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர்ஸ்தான் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய எண்ணம் எங்களுக்கும் எங்களோட மனதிலும் ஆசை இருக்குது, நாங்க இப்படி ஆகணும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அப்படியாக அந்த மக்களுக்கு அமைத்து கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையான பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரமலானுடைய நோன்பு நோக்கிறதால இந்த உம்மத்துக்கு உள்ள சிறப்பு வேறு எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கல. இந்த உம்மத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக விசேஷமாக அது நபியுடைய உம்மத்துல பிறந்தோம் என்பதற்காக ரமலானுடைய மாதத்துல வேறு எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத சில சிறப்புகளை அல்லாஹ் இந்த நோன்பு நோட்பதனால் எங்களுக்கு தருகிறார். முதலாவது சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துடைய வாயில்களை அடைத்து விடுகிறார். இந்த உம்மத் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துல நோன்பு நோக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலம் வந்தால்
நரகத்துடைய 7 வாயில்களும் அப்படியே இழுத்து மூடப்பட்டுவிடும். இரண்டாவது சொர்க்கலோகத்துடைய அத்துணை கதவுகள், சொர்க்கத்துக்கு 8 வாயில் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுக்கு 2-3 வாயில்கள் இருக்கிறது. சொர்க்கலோகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 8 வாயில வைத்திருக்கிறார். 8 வாயிலும் ரமதானுடைய காலத்தில் இந்த உம்மத்துக்கு மட்டும், எங்களுக்கு பாவக்கரைகளோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ இந்த நபியுடைய உம்மத்துல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட ஹபீப், எங்கட நேசர் கண்மணியான நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துல பிறந்து விட்டோம் என்பதற்காக சொர்க்கத்துடைய 8 வாயிலும் நோன்புல, அதுவும் எங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். அட்டூழியம் புரியக்கூடிய சைத்தான்களை விலங்கிட்டு கடலிலே தூக்கி எறியப்பட்டு விடுகின்றார். பெரிய பெரிய சைத்தான்களுடைய ஆதிக்கம் இல்லாம அல்லாஹ் இந்த உம்மத்தை நோன்பு நோக்கக்கூடியவங்களை பாவங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சிறப்புகளை, இவ்வளவு மதிப்புகளை, இவ்வளவு கண்ணியத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பாளிகளுடைய துஆக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எப்படி அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால், மேகங்களுக்கு மேலால எங்கட துஆக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி வானத்துடைய அத்துணை கதவுகளையும் திறந்து வைக்கிறான். ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திறக்கக்கூடிய வேலையில், ஒரு நோன்பாளி நோன்புடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் துஆ இறைந்தும் போதோ 7 வானத்துடைய கதவுகளையும் திறந்து அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், வஇஸ்ஸதி வஜலாலி, என்ற கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்ற உயர்வு, என்ற கண்ணியம் எவ்வளவு நான் உயர்ந்தவனாக இருக்கிறேனோ அதன் மீது சத்தியமாக நோன்பாளியுடைய துஆவை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வது மாத்திரமல்ல, வானலோகத்தில் ஒரு மனிதன் 4 விரலை வைக்க முடியாது. எங்கட 4 விரல வானலோகத்துல வைக்க முடியாது. ஒரு மலக்கு அவர் ருக்கூல, ஒரு சுஜூதுல, கியாம்ல, அவரு இஹ்திதாலுடைய நிலைமையில வானவர்கள் மலக்குமார்கள் அவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ்வுக்கு தியானத்து கொண்டு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறார். எங்கட 4 விரல இந்த இடத்துல வைக்கலாம், வானலோகத்துல வைக்க முடியாத. ஒரு மலக்குடைய சுஜூது எங்கட கையில படும், இன்னொரு மலக்குடைய ருக்கூல தான் அந்த கை போய் சேரும். அவ்வளவு நெருக்கமாக மலக்குமார்கள் எல்லாம் இபாதத்துல ஈடுபடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஏண்ட ஹபீப், ஏண்ட நேசர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினர்கள் நோன்பு வைத்திருக்கிறார். அவர்கள துஆ செய்யக்கூடியவர்களுடைய துஆக்களுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்க என்று வானவர்கள் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், உண்மையிலே அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களுக்கு இன்னும் ஒரு தடவை தந்திருக்கிறான் என்றால் எவ்வளவுக்கு நாங்க பிரயாசப்பட்டு இந்த ரமதான பெருமதியாக ஒவ்வொரு மூச்சையும், ஒவ்வொரு செகண்டையும், எங்களோட ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில நாங்க கழிக்க தேவைப்பட்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதற்கு இன்னும் ஒரு ரமதான் கிடைத்திருக்கிறது. சத்தியமாக, நிச்சயமாக அடுத்த ரமதான் கிடைக்குமோ அது கிடைக்க மாட்டாதோ என்பது அது அல்லாஹ் அறிந்திருக்கின்றார். அண்மை காலமாக நாங்க பார்த்தா நிறைய உலமாக்கள், அல்லாஹு அக்பர், சீதேவிகள், நாம் அறிந்த வரையில் நல்லவர்கள் அதிகமாக வர்த்த குரூப்புகள்ல, அது மாதிரி வாலிபர், சின்ன வயதுடையவங்க, திருமணம் முடிச்சு இல்லை, உலகத்துல வயது கிடையாது மௌத். அண்மை காலமாக நாங்க அதிகமாக பார்க்கக்கூடிய சின்ன வயதுல நிறைய பேர்களுடைய மௌத்துகள், ரமதானுடைய முதலாவது நோன்பு, நோன்பு வருவதற்கு முன்னால மதரசாக்களுடைய உலமாக்கள் கூட எத்தனையோ பேர்களுடைய மௌத்துடைய செய்திகளை நாங்க பார்த்தோம். எங்களுக்கு என்னமா எங்களோட வாழ்க்கையில் உத்தரவாதம் இருக்குதா? இல்ல, நாங்க மௌத்த எப்பவுமே நாங்க இப்ப தயார் என்றால் கடைசியாக அந்த லுகருடைய கொள்கையோடு நாம் அல்லாஹ்வை சந்திக்கிறோம். இந்த நேரம்
ஒரு கணம் சிந்திப்போம். இந்த இடத்திலிருந்து வெளியாவதற்கு முன்னால் ஒருவருக்கு மௌத்து வந்தால் நாளைக்கு லுகருடைய தொழுகைக்கு முன்னால் அவர் கபரிலே போய் அடக்கப்பட்டு விடுவார். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. நாம என்னமோ உலகத்துல சாதிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் என்றெல்லாம், திருமணம் முடிக்க வேண்டும், பிள்ளைகளை காண வேண்டும், பேர பிள்ளைகளை கூட திருமணம் முடித்து இப்படியெல்லாம் கற்பனைகளோடு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புனிதமான இந்த அல்லாஹ்வுடைய நபி அவங்க கஅபத்துல்லாஹ்ல இருந்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய புனிதமிக்க இந்த ஆலயத்தில் நிம்மதியாக அவங்களுக்கு சொல்லுவது கிடைக்கல. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயத்தில் சென்று நாமெல்லாம் மனது, அதாவது எங்கட மனம் எல்லாம் சந்தோஷப்படும் அளவு அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயத்தை கண்ணால கண்டு கண்ணீர் வடிக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜுடைய இந்த உம்ராவுடைய பாக்கியத்தையாவது கொடுத்து எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய அதை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வானாக. சென்றவர்களுக்கு மௌத்துக்கு முன்னால் இந்த ஆலயத்திலே ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை அந்த கஅபத்துல்லாவை பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்குவான். கண்ணியமானவர்களே, அருமை பெரியோர்களே, நிம்மதியாக தொலைவிடல. எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மக்காவுடைய குறைஷி காபிர்கள் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சௌக்கினால் அடித்து, அவர்களை சங்கிலியினால் கட்டி பிணைத்து கொதிக்கக்கூடிய வெயில், இந்த வெயில் அல்ல, மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த கொதிக்கும் மணல்ல வெயில் கொதித்து கொண்டிருக்கும் நெருப்பு தணல்கள், அந்த பாதைகள்ல அனல், அப்படிப்பட்ட இடத்துல அவங்கள கட்டி பிணைத்து சின்ன பிள்ளைகளிடத்துல கொடுத்து பாதை பாதையாக ஒவ்வொரு சிறு சிறு தெருவாக இழுத்து கொண்டு போகக்கூடிய நிலைமையில, இந்த நிலைமையில நீங்க இஸ்லாத்தை விட்டு விடுங்க என்று சொல்லும் போது அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹத் என்ற ரப்பு அல்லாஹ், அவன் ஒருவன், அவனைத்தான் நான் நம்புறேன் என்று அந்த கட்டத்தில் ஈவிரக்கம் இல்லாம துன்பம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் இவ்வளவு துன்பம் கொடுத்தும் அவங்க அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க என்று சொன்னா, இன்னைக்கு பாருங்க, இந்த மின்விசிறிகள் இல்லாம எங்களுக்கு பள்ளி வாசல்ல கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. 9,88,00,000 மைல்களுக்கு அப்பால் சூரியன் இருந்து கொண்டிருக்கிறது. இது நாளைக்கு மறுமையில எங்கட எல்லாருடைய தலைக்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தாக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் செய்த பாவத்தின் அளவு வியர்வையில நாங்க தத்தளித்துக் கொண்டிருப்போம் அல்லவா? அந்த நிலைமையை நாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரவு நேரங்கள்ல வீடுகள்ல மின்விசிறிகளோடு எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது கூட சிரமமாக இருக்கிறது. அந்த சூரியனை நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தாட்டப்பட்டு ஒவ்வொரு பாவத்தையும் எங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கப்பட்டு, சிலர்களுடைய வியர்வை கரண்டை கால் வரைக்கும், சிலர்களுடைய இடுப்பு வரைக்கும், சிலர்களுடைய வியர்வு அவங்களோட கழுத்து வரைக்கும், இன்னும் சிலர்கள் சில வாலிபர்களுடைய வியர்வையில் அப்படியே தத்தளித்து அதிலே அவங்க எங்களை காப்பாற்றுறது யாரும் இல்லையா என்று கதறிக்கொண்டிருப்பார். உலகத்தில் ஒரு பயங்கரமான மௌத் ஒன்று இருக்கும் என்றால், தண்ணீர்ல போய் மௌத்தாகி தண்ணீரில் அவர் தத்தளித்துக் கொண்டு என்னை காப்பாற்றுறது யாரும் இல்லையாண்டு இறுதியாக கையை உயர்த்துவார். மிக பயங்கரமான மௌத்து தான் தண்ணீர்ல மௌத்தாகும். வியர்வையிலே நாளை மறுமையிலே துடிதுடித்துக் கொண்டிருப்பார்கள் பாவம் நிலைத்துக் கொண்டவர்கள் நாளை மறுமையிலே. கண்ணியமானவர்களே, அருமை பெரியோர்களே, எங்களுக்கு உலக வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்.
மௌத்துக்கு பின்னால தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு, நீடுடி காலமான ஒரு வாழ்க்கை, முடிவே இல்லாத ஒரு ஆகிரத்துடைய வாழ்க்கை. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துன்பம் வரும்போது இதை நினைச்சா, மக்கா அவங்க பிறந்த ஊரு, அவங்க வாழ்ந்த ஊரு, அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் அந்த கஅபத்துல்லா இருக்கக்கூடிய பூமி, அவங்க பிறந்த பூமியிலிருந்து இரவோடு இரவாக நாடு கடத்தப்படுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக. மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது இந்த சிரமங்கள் கஷ்டங்களை கொடுத்து இறுதியாக நபி அவங்களை கொலை செய்வதற்கு முற்பட்ட போது இந்த பூமி எனக்கு உகந்ததல்ல, இந்த உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது என்று மக்காலிருந்து தீன் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு சென்றாங்க. அங்கு அல்லாஹ்வுடைய தீன் பரவுவதற்கு அது காரணமாக இருந்தது. நாங்க யாராவது எங்கட மனசை கொஞ்சம் தொட்டு கேட்போம், நாங்க இந்த ஊர்ல பிறந்திருக்கிறோம் அல்லது இந்த ஊருக்கு திருமணம் முடிச்சு வந்தது, நாங்க யாராவது எங்க ஊர்களில் இருந்து துரத்தப்பட்டு இருக்கிறோமா? இவ்வளவெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தந்தார். இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க பத்ருடைய யுத்தம். அல்லாஹு அக்பர். முஸ்லிம்களை அழிப்பதற்கு வந்த சந்தர்ப்பத்தில் இது ரமலானுடைய காலம். நாங்க இப்ப நோன்புடைய காலம் இருக்கிறது. 17வது ரமலானுடைய மாதம் 17வது நாள் தான். 17வது நோன்பை நோற்றுக்கொண்டுதான் கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரி 2வது ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றுல முதல் நடந்த யுத்தம் இதுதான். அதுவும் ஏன் அதை செஞ்சாங்கண்டா, முஸ்லிம்கள் எல்லாரையும் இருந்த 313 பேரையும் அழிப்பதற்காக காபிர்கள் ஒன்று, அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் புரியக்கூடியவங்க குறைஷிகள் அணிதிரண்டு வந்து இந்த முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்பதற்காக அவங்க வாளேந்தி வந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் அவர்களிடமிருந்து தற்காப்புக்காக செய்ததுதான் இந்த யுத்தங்களாக இருக்கிறது என்ற சிந்தனையை ஒவ்வொரு முஸ்லிமும் நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் வெயிலில், மக்காவுடைய அந்த பயங்கரமான வெயில் கொதிக்கும் மணல்ல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நோன்பை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க நோன்பு பிடிச்சு கொண்டு பள்ளி வாசல்ல கொஞ்ச நேரம் எங்களுக்கு அமர்ந்திருக்கிறது எவ்வளவு சிரமமாக இருக்கு. பள்ளி வாசல்ல கொஞ்ச நேரம் ஏதோ நல்ல விஷயம் பேசுறாங்க என்று சொல்லி நாங்க அதை கொஞ்சம் கேட்டு கண்டிருக்கிறதே எங்களுக்கு இவ்வளவு பாரமாக கஷ்டமாக இருக்குதுன்னா, அந்த யுத்தத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சு கொண்டு இந்த பத்ருடைய யுத்த களத்தில் இறங்கினார்கள். ஏன் இவங்க இந்த முஸ்லிம்கள் நபி அவங்களும் சஹாபாக்களும் இதை எதிர்த்து போராடவில்லை என்றால் அந்த இடத்திலே அத்துணை பேரும் கொலை செய்யப்பட்டு விடுவார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் எதிர்த்து போடி. எப்பயும் முஸ்லிம்கள் எந்த ஒரு யுத்தத்திலும் அவங்க அணிதிரண்டு அடுத்தவர்களை மக்களை கொலை செய்வதற்கு இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை. அணிதிரண்டு வந்தார்கள், எதிர்த்து வந்தார்கள். அந்த கட்டத்தில் தான் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எதிர்த்ததுதான் அதுதான் யுத்தமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தோடு சிரமத்தோடு நோன்பை பிடிச்சு கொண்டு அந்த சஹாபாக்கள் 313 பேர் அழுதார்கள். சுஜூதிலிருந்து அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா யா அல்லாஹ், இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் பேர் இந்த எங்களை இவங்க அழித்து போட்டால் உலகத்தில் இஸ்லாம் இல்லாம போயிரும் இந்த அழுதா. உம்மத்துடைய கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துல எழும்பி அவர்கள் அழுது 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 அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு பேர் தான் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள், உன்னை நம்பக்கூடியவர்கள், இவர்களை அழித்து விட்டார், இவர்களை நீ அழித்து விட்டார், உலகத்தில் உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அல்லவா.
கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க எங்கட மனசுல கொஞ்சம் நாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈருலக தலைவர் எங்கட உயிரிலும் மேலாக மதிக்கிறோம். நபி அவங்க இருந்தாங்க என்றால், நபி அவங்க உலகத்துல இன்னும் ஹயாத்தோடு இருந்தா, அல்லாஹ் நபிக்கு வாழ்க்கை 63 வருஷத்தோடு முடிச்சுட்டார். நாங்க அதை விட கூட வாழ்வோம் என்று யாராவது நினைக்கிறோமா? ஒரு சிலர்களை தவிர, அல்லாஹ் நாடியவங்களுக்கு தவிர. எவ்வளவு துன்பப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஏன் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு கியாம நாள் வரைக்கும் இந்த தீன் கடைசி நாள் உலகத்தில் அழியப்படக்கூடிய நாள் வரைக்கும் தீன் போகணும் என்பதுதான் அவங்க கவலைப்பட்டாங்க. நபி அவங்க மௌத்தாகிட்டாங்க. இதுக்கு பிறகு நபிமார்கள் உலகத்துல வார இல்லை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்கு பிரயோஜனம் கொடுப்பதற்காக வெளியாக்கப்பட்டவங்கள் நீங்க தான் சிறந்தவங்க. இந்த உம்மத்து நபி அவங்களோட உம்மத்து நீங்க தான் சிறந்தவங்க, நீங்க தான் கைர உம்மத்து, நீங்க தான் உலகத்தில் வந்த எல்லா உம்மத்திலும் சிறந்த உம்மத்து. ஏன்? تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. ஏனைய உம்மத்தும் அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை என்னென்றால், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க என்று அல்லாஹ்வே அவருடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறார் என்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வே அவருடைய பரிசுத்தமான குர்ஆனிலே நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடை செய்றீங்க, அதனால சிறந்த உம்மத்திற்கு எங்களுக்கு அல்லாஹ் இந்த பட்டத்தை சூட்டி இந்த பொருட்கோடு தான் உலகத்தில் அனுப்பி வச்சிருக்கிறார். அதனால நான் இன்றைக்கு பார்க்கிறோம், முழு உலகத்திலும் எந்த ஒரு நாடும் மீதமாக இருக்க மாட்டாது. பெரும்பாலும் எல்லா நாடுகளுக்கும் ரமலானுடைய காலம் என்று பார்க்கிறாங்க. இல்லை, ஏனைய சீசனுடைய ஏப்ரல் இப்படி காலம் என்று பார்க்கிறாங்க. இல்ல, முழு உலகத்திலும் மக்கள் தீனுக்காக அலைஞ்சி பாடுபட்டு, ஏன் அவங்களோட ஒரு இதுக்காக, அவங்களோட உழைப்புக்காக சொல்றாங்களா? அல்லாஹ் அக்பர். இந்த தீன் கியாம நாள் வரைக்கும் போய் சேர வேண்டும். எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய நல்ல வழியில வர வேண்டும் என்ற நல்ல தூய்மையான எண்ணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ, இந்த கவலையோடு முழு உலகத்துக்கும் தீன் போய் சேர வேண்டும் என்ற கவலையோடு மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு புனிதமான மாதம், இப்படியான நல்ல மாதங்கள்ல அல்லாஹ்வுடைய கபூலியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். நாங்க மனசுல நியத்து வைப்போம், எல்லாம் பாவியான நான் எதற்கும் தகுதியில் உண்ட தீனுக்கு என்ன நீ கபூல் செஞ்சு கொள்வாயா? நபிமார்கள் செய்த உழைப்பு யா அல்லாஹ், உலகத்துல உண்ட நபிமார்கள் செஞ்ச உழைப்பு எங்கட உயிரிலும் மேலான கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த தீனை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஒரு காரணமாக ஆக்குவாயாக இந்த ரமலான்ல மனதால நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு, அல்லாஹ்ட பாதையில நாங்க எல்லாரும் வெளியாகணும் என்ற நல்ல சிந்தனைய நாங்க வைத்து இன்ஷா அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் ஒரு 40 நாள், ஒரு 4 மாசம் போறேன். ரமலானுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 கரீஃபா அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய பாதையில யாரு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில சென்று ஒரு நாள் நோன்பு நோட்பாரோ, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நரகத்திலிருந்து 70 வருட தொலை தூரம் அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குறான் என்று கூறினாங்க. இந்த சிறப்பை நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சொல்லும் இன்ஷா அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ்வுடைய பாதையில